தளபதி விஜய் அவர்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்கிற ஒரு அரசியல் கட்சியை தொடங்கியிருக்க நிலையில அவருடைய கட்சியின் கொடி சமீபத்தில் அறிமுகம் செய்யப்பட்டது என்பதும் தெரிந்தது. இதற்கிடையில தமிழக வெற்றி கழகத்துடைய முதல் மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பகுதியில் செப்டம்பர் 23 நடைபெற இருப்பதாகவும் அதற்காக காவல்துறையிடம் அனுமதி கேட்டு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மனு அளிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது குறித்து தாவேகா பொதுச் செயலாளரான மனுவில் கூறியிருப்பது என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் கழக பொதுச் செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறேன். எங்கள் கட்சியின் முதலாவது மாநில மாநாடு விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்து விக்கிரவாண்டி சாலை கிராமத்தில் செப்டம்பர் 23 அன்று நடத்துவதாக திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்து வந்திருக்கோம். இந்த மாநாட்டில் எங்க கட்சி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் கலந்து கொள்கிறார். மேலும் பாத்தீங்கன்னா, மாநாடு நடத்துவதற்காக சுமார் 85 ஏக்கர் நிலப்பரப்பை வாடகைக்கு பெற்றிருப்பதாகவும் எங்கள் மாநாட்டிற்கு சுமார் 1.5 லட்சம் பேர் வருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். மேலும் மாநாட்டுக்காக தமிழ்நாடு முழுவதும் இருந்து வரும் வாகனங்கள் அனைத்தையுமே முறையாக நிறுத்துவதற்கு ஏற்பாடு செய்வோம் திட்டமிட்டிருக்கோம் என அனைத்தையுமே தெளிவாக அதில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரம்மாண்டமான மாநாட்டில் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய குடும்பத்துடன் கலந்து கொள்ள இருக்காராம். இதற்கு முன் நடந்த கட்சி கொடி அறிவிப்பு விழாவில் தளபதியின் அப்பா அம்மா மட்டும்தான் கலந்து கொண்டார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற தளபதி பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளை நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய செய்தி துளிகள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.